வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக இன்றைக்கு திருமூலரின் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் கெண்ணலிய பாவிகள் எம் இறை ஈசன் நன்னா அறியாமல் நழுவுகின்றாரே. வாழ்க வளமுடன். புண்ணியம் ஒருவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இயற்கையிலேயே வந்திருக்கக்கூடிய பூமி, அந்த பூமிக்குள் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய நீர், இவை இரண்டையும் கொண்டு விவசாயம் செய்து பயிர்களை விளைவித்து அவற்றை உயிரினங்கள் பசியாறுவதற்காக தந்து அந்த புண்ணியத்தை ஏற்கலாம். இதற்கு இறைவன் அருள் புரிவான். இதை மனதில் எண்ணிக்கொண்டு நம்முடைய பாவ வினைகளை நீக்க, புண்ணியத்தை அடைய ஒவ்வொருவரும் இறைவனை இறைஞ்சி பூமியில் விவசாயம் என்னும் பயிர் தொழிலை மேற்கொண்டு அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் உணவளிக்கும். அதை செய்தால் அவர்களுக்கு அளப்பரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதையும், அனைத்து பரிணாம வளர்ச்சியில் வந்த ஈரறிவு முதல் அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் பசியாறுவதற்காக அது உதவும் என்பதையும் கண்டு, ஈ, எறும்பு, அணில், எலி, காக்கை, குருவி போன்ற அனைத்து ஜீவன்களுக்கும் பசியார உணவளிப்பதே சிறந்த புண்ணியம், இதுவே இறைவன் நமக்கு தந்திருக்கூடிய வரம் என்பது கொண்டு இறைவனை மனதில் எண்ணிக்கொண்டு இந்த விவசாய தொழிலை செய்து அனைவருக்கும் உணவு பசியை ஆற்றி அந்த புண்ணியத்தில் அனைவரும் இருந்தால் அவர்களுடைய பாவ வினை நீக்கப்படும் என்பதை குரு அவர்கள் விளக்கமாக்குகிறார் திருமூலரின் கவியில். கவிதந்த திருமூலருக்கும் விளக்கம் சொன்ன குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும், என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரும் சேவமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.